முடியாதுங்கிற சூழ்நிலையில நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு போயிருப்பாங்களா? ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டாங்க. இப்ப இதற்கு தீர்வு என்ன? இந்த ஹதீஸிலேயே அவர் சொல்லிவிட்டார்கள். வெற்றி பெறுகின்ற கூட்டம் எது என்று சஹாபா பெருமக்கள் கேட்டபோது, மான அலைஹி, நான் எந்த பாதை செல்கிறோனோ அதான் சுன்னத்து. அஸ்ஹாபி, என் தோழர்கள் செல்கின்ற பாதை எதுவோ அதான் ஜமாத்து, சுன்ன ஜமாத்து. சுன்ன ஜமாத்து தான் வெற்றி பெறுகின்ற கூட்டம், சுன்ன ஜமாத்து தான் சொர்க்கத்துக்கு செல்கின்ற கூட்டம் என்று அப்படியே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்களே. இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது நாங்க தான் சத்தியம் சொல்லணும். அவங்கள கேட்க வேண்டியதுதான், ஏங்க நீங்க சஹாபா பெருமக்கள் என்ன பின்பற்றான்னு சொல்றீங்களா? இவங்க மாட்டோமாங்க. உடனே முடிவுக்கு வந்துதான் அவங்க எல்லாம் வழி தேடி இயக்கங்கள். ஏன் வெற்றி பெறுகின்ற கூட்டம் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவான வழியை காட்டிட்டு போயிருக்கிறாங்களே. இங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும், வெற்றி பெறுகின்ற கூட்டம் எது என்று கேட்கப்பட்ட போது குர்ஆனையும் ஹதீஸையும் யார் ஏற்று நடக்கிறார்களோ அவர்கள் சொல்லல பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா 72 கூட்டமும் இப்ப ஒடியாந்துரும் நாங்க தான். ஏன் எல்லா கூட்டத்திலையும் குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் செல்கிற பாதை, என் தோழர்கள் செல்கிற பாதை. இன்றைக்கு ஹதீஸையும் சஹாபிகளையும் பின்பற்றுகின்ற அமைப்பு சுன்ன ஜமாத்து தான். அப்ப தெளிவாக போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, பல அமைப்பு வந்தாலும் நீங்க சுன்ன ஜமாத் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறதுனாலதான் மான அலைஹி வஸஹாபி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப இன்னொன்னு சொல்லி காமிச்சாங்க, முதலா இஸ்லாத்துல வழித்தோட இயக்கம் சொன்னா முனாஃபிகீன்களுடைய கூட்டம் சொன்னாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே முனாஃபிகீன்கள் என்று ஒரு பிரிவு இருந்தாங்க. இங்க யோசிச்சு பாருங்க, சஹாபிகள் இருக்கிறாங்க, முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்க. ஆனா சஹாபிகள் மனித இனத்திலே நபிமார்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள் என்கிற பேர் அவர்களுக்கு உண்டு. ஆனா முனாஃபிகீன்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல் முனாஃபிகீன் ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக முனாஃபிகீன்கள் நரகத்திலே படு பாதாளத்திலே இருப்பார்கள்ங்கறான். யோசிச்சு பாருங்க, சஹாபிகள் முனாஃபிகீன்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் வாழ்றாங்க. சஹாபிகளும் தொழுகிறாங்க, முனாஃபிகீன்களும் தொழுகிறாங்க. தொழுகை ரெண்டு சாராட்டும் இருக்கிறது. சஹாபிகளும் நோன்பு வைக்கிறாங்க, முனாஃபிகீன்களும் நோன்பு வைக்கிறாங்க. சஹாபிகள் ஹஜ் செய்யறாங்க, முனாஃபிகீன்களும் ஹஜ் செய்யறாங்க. ஆனா சஹாபிகள் ஏற்றமானவர்கள், முனாஃபிகீன்கள் நரகத்தில் செல்லக்கூடியவர்கள். ஏன் சஹாபிகள் இருக்கக்கூடிய வணக்கம் எல்லாம் முனாஃபிகீன்கள் இருக்கதானே செய்யுது. ஏன் சஹாபிகள் வெற்றி பெறணும், முனாஃபிகீன்கள் நரகத்துக்கு போகணும்? இங்கேதான் மஹப்பத்து நபி ஒரு அளவுகோலாக இருக்கிறது. இங்கேதான் சுன்ன ஜமாத் என்னங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். சஹாபிகிட்ட அமல்களும் வணக்கங்களும் இருந்தது, மஹப்பத்த ரசூலும் இருந்தது. முனாஃபிகீன்கிட்ட வணக்கம் இபாதத் இருந்துச்சு, மஹப்பத்த ரசூல் இல்லை. ஆகவே எது வெற்றிங்கிறத நிர்ணயிக்கிறது இந்த மஹப்பத்த ரசூல் தான். அது சுன்ன ஜமாத்துல தான் இருக்குது. அதனாலதான் வெற்றி பெறுகின்ற கூட்டம் அந்த சுன்ன ஜமாத்து கூட்டங்கிற புரிஞ்சுக்கணும். அடுத்து ஷியாக்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவு சொன்னாங்க. ஷியா அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல அர்த்தமே கூட்டம் அப்படின்னு அர்த்தம். உலகம் தழுவிய அளவிற்கு முஸ்லிம்களை இரு பிரிவாக தான் வச்சிருக்கிறாங்க. சுன்ன ஜமாத்து அமைப்பினர்கள், ஷியா அமைப்பினர் ரெண்டு தான். இந்த சுன்ன ஜமாத் சொல்லிக்கிட்டே அதுக்குள்ள பல வகையான கூட்டங்கள் வந்து போச்சு, அது ஒரு விஷயம். ஆனா உலகம் தெளிவ அளவிற்கு முஸ்லிம்களை ரெண்டு பிரிவாகத்தான் பார்க்கறாங்க, சுன்ன ஜமாத்து, ஷியா ஜமாத்து அப்படின்னு சொல்லி. இந்த ஷியா ஜமாத்துனா என்ன அப்படின்னு கேட்டா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபாவுடைய தகுதி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் உண்டு. அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்காம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் அதை தங்களுக்கு பறிச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிற தவறான கொள்கையை கொண்டவர்கள் தான் அந்த ஷியா ஜமாத்தினர் அப்படிங்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த முஅத்தஸிலா ஹவாரிஜிகள் கூட்டம் வச்சுங்க. இந்த ஹவாரிஜிகள் தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கிய கூட்டம் இந்த ஹவாரிஜிகள் கூட்டம் தான். இவங்களும் முஸ்லிம்களோட வேடம் போட்டு தான் வந்தாங்க. இவங்களும் பள்ளியாசல்லாம் போய் உட்காந்துக்குருவாங்க, ஜிக்ர் செய்துங்கிற பேர்ல வட்டமெல்லாம் உட்காந்துக்குருவாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இங்கெல்லாம் உட்காந்துருக்காருங்க, போங்க போங்க உங்க வீட்டுகளில் போய் ஜிக்ர் செய்யுங்க என்ன விரட்டி விட்டாங்க. ஏன்னா ஜிக்ர் செய்கிற போர்வையில பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு சதி திட்டம் தீட்டுவது இது இவர்களுடைய செயல்பாடாக இருந்தது. இவர்கள் தான் இஸ்லாத்துல மிக வெளிப்படையான அளவிற்கு ஒரு எதிர்த்த முஸ்லிம்களை எதிர்க்கிற ஒரு கூட்டமாக பிரகடனம் செய்தவர்கள் தான் இந்த ஹவாரிஜிகள் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த முஅத்தஸிலா அப்படின்னு சொன்னாங்க. இந்த முஅத்தஸிலாக்கள் வந்து எதுக்குமே வெளிப்படையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவங்க. இன்னைக்கு வஹாபிகள்னு சொல்றோம் பாருங்க, அவர்களுடைய அநேக கொள்கை அன்னைக்கு முஅத்தஸிலாவுடைய கொள்கை தான்.
அதை விட இன்னைக்கு வஹாபின்னு சொல்றோம் பாருங்க, அவருடைய கொள்கைகள் சில இந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கைகள் தான். இந்த ஹவாரிஜிகள் என்ன பண்ணாங்க, அந்த நேரத்திலையும் தாங்க நல்லவங்க காட்டி கொள்றதுக்கு நாங்க குர்ஆனை தாங்க பின்பற்றோம் அப்படின்னாங்க. இன்னும் ஹுக்குமும் இல்லா இல்லா என்றுதான் ஏந்தி பிடிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சட்டம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற பிரகடனத்தை மேற்கொண்டுகிட்டு நான் நல்ல செய்யறோம்னு வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவர்கள் ஓதுகிறார்களே ஆயத்து வசனம் அது உண்மைதான், அவர்கள் கொள்கிறார்களே பொருள் அதுதான் தவறு, அவர்கள் கருதுகிற பொருள் தவறு, ஆனா ஓதுற வசனம் கரெக்ட் தான். இன்னைக்கு வஹாபியர்கள் ஒரு பிரிவினர்கள் குர்ஆனை ஓதிவிட்டு அர்த்தத்தை தப்பா வைக்கிறாங்கல்ல, ஹதீஸை சொல்லிவிட்டு நம்பரெல்லாம் சொல்லிட்டு அந்த ஹதீஸ் எந்த கிதாபுல வருது அப்படி பேரெல்லாம் சொல்லிவிட்டு அர்த்தத்தை தப்பா வைக்கிறாங்கல்ல, இந்த காரியத்தை நம்ம சமூகத்துல முதலா செய்தது இந்த ஹவாரிஜிகள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். முஅத்தஸிலாக்கள் இந்த காரியத்தை செஞ்சாங்க. இன்னொன்னு, இன்றைய வஹாபிகளுக்கும் அந்த முஅத்தஸிலாக்களுக்கும் ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே நாங்கள் தௌஹீத் வாதிகள் என்று முதலாக தங்களுக்கு தாங்களே பெயர் சூட்டிக் கொண்டவர்கள் முஅத்தஸிலாக்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் வஹாபி கூட்டம் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தௌஹீத் வாதிகள்ங்கறாங்க. இதுன்னு புரிஞ்சுக்கிற வேண்டியதான், முஅத்தஸிலாவுடைய வாரிசுகள் தான் இந்த வஹாபிகளை புரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஏன்னா இப்படி பேர் வச்சவங்கள முதலாக இஸ்லாமிய வரலாற்றிலே முஅத்தஸிலாக்கள் தானாங்க. இன்னைக்கு அவர்களுடைய வாரிசுகள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்ப இந்த வழி தவறிய இயக்கங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டே அதுக்கு படையான அர்த்தத்தை கொடுத்து சமூகத்தை வழி தவற அவங்க முனைப்பு காட்டினாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அதுக்கு இடம் வைக்கவே இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வகுல் ஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மக்களுக்கு சொல்லுங்க, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு நம் கண் முன்னால பார்க்கிறோம். இந்த முஅத்தஸிலாக்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் கொடி கட்டு பறந்தாங்க. இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் இந்த கொள்கையில் இருந்தாங்க. அப்படின்னா நீங்க பாத்துக்கிறங்க எவ்வளவு செல்வாக்கோட இந்த இயக்கத்தை வாழ்ந்தாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு முஅத்தஸிலா கொள்கை சார்ந்த ஒருவரை தேடி பிடிச்சு கண்டுபிடிக்க முடியுமா? கிடையாது, அழிந்து விட்டது. அப்படியேதான் முஅத்தஸிலா வஹாபிகள் வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு கலவையாக இருக்கிறாங்க. ஒன்லி முஅத்தஸிலாவுடைய வாரிசுகள் மட்டுமல்ல வஹாபிகள், ஹவாரிஜுடைய வாரிசுகளும் இந்த வஹாபிகள் தான், முஅத்தஸிலா வாரிசுகளும் இவங்க தான். அதனால இவங்க ஒரு கலவையாகத்தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹவாரிஜிகள் இன்னைக்கு யாரும் இருக்கிறாங்களா? கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அதே போலதான் இந்த இன்னைக்கு வஹாபிகள்னு சொல்றவங்களும் அப்படி இப்படிலாம் வந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமெல்லாம் போச்சு. அவங்க பல பிரிவுகளாக பிரிந்து அவர்களுக்குள்ளே ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்லிக்கொண்டு இன்னைக்கும் பலவீனம் அடைந்து போயிட்டாங்க. நாளுக்கு நாள் அவருடைய கூடாரம் கலந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் யதார்த்தம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அதை காமிச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வஹாபிகள் இன்றைய வஹாபிகள் முன்னால கெட்ட கூட்டத்தினர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த அவர்கள். இந்த வஹாபிகளுடைய தோற்றம் எப்ப ஆரம்பிச்சது? இப்னு அப்துல் வஹாப் அப்படிங்கிறவரு ஹிஜ்ரி 1111 தான் நஜ்துல பிறக்கிறார். அவருடைய சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் கொண்டவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து வஹாபிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்னு அப்துல் வஹாபுடைய கொள்கை கொண்டவர்கள் வஹாபிகள் அப்படிங்கிறோம். இதுக்கு கூட சில பேர் வழக்கு கொடுப்பாங்க, வஹாபிகள் எங்களை பார்த்து சொல்றீங்கல்ல, எங்களுக்கு பெருமையா தான் இருக்குது. ஏன்னா வஹாபுண்டா அல்லாவுடைய திருநாமங்கள்ல ஒண்ணு, வஹாபிகள்டா இறைவனை சார்ந்தவர்கள் எங்களை சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் கேட்கறது, அப்ப எங்க வஹாபின்னு ஒரு கோபம் வருது, சந்தோஷப்பட வேண்டியதானே? அது அவங்களுக்கே தெரியுது, நம்ம அந்த கருத்துல சொல்லலைங்கிற அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அது சும்மா சப்பாட்டு கேட்டதுதான். அப்படின்னா உண்மை சந்தோஷப்பட்டாங்க. நம்ம வஹாபிலாம் கோபம் வருது, என்ன எங்களை பார்த்து வஹாபி வந்துருங்க அப்படின்னு கோபப்படுறாங்க. ஏன்னா நம்ம எந்த கருத்து சொல்றோம் அவங்களுக்கு தெரிய போய் தான் அப்படி சொல்றாங்க. நம்ம எந்த கருத்து சொல்றோம், இப்னு அப்துல் வஹாபுடைய சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிற கருத்துல தான் நம்ம வஹாபின்னு அவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த இப்னு அப்துல் வஹாப் அப்படிங்கிறவரு அந்த சவுதி மன்னருடைய ஆட்சி காலத்துல அவர் வாழ்ந்தவர். அதனால இவருடைய சித்தாந்தத்தை அவங்களாம் எடுத்துக்கொண்டாங்க. இன்னைக்கும் சவுதி அரசாங்கத்துல அந்த வஹாபிகளுடைய கொள்கைகளை தான் நம்ம பார்க்கலாம். சவுதி நாட்டுக்கு போனா கூட, சவுதி அரேபியாவில் கூட அதை தான் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்னு அப்துல் வஹாப் பத்தி சில கருத்துக்களை சொன்னதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வரக்கூடிய எல்லா வழிகளை பற்றியும் ரசூலுல்லாஹ் முன்வைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நாங்கள் ஹதீஸ் வாயில காண்கிறோம். 300 தலைவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகளை பற்றி சொல்லிக்கிறாங்க. 300 தலைவருடைய பேர்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் வரும் வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் அவருடைய இல்முல் கைப் என்ற மறைவான ஞானத்தின் மூலம் முன்வைத்திருக்கிறார். சஹாபாக சொல்றாங்க,
சிலர்கள் நாங்கள் பாடமாகி கொண்டோம், சிலர்கள் மறந்து விட்டோம். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற சகல விஷயங்களையும் சொன்னாங்க. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி என்று சொல்கிற இந்த வஹாபிய தலைவரை பற்றி தெளிவாக சில ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறத நாங்கள் காண்கிறோம். அந்த வகையில் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, அல் ஃபித்னத்து மின் கிபலில் மஷ்ரிக், கிழக்கு பக்கத்திலிருந்து உலகத்தின் கிழக்கு பகுதியிலிருந்து குழப்பங்கள் தோன்றும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி நிறைய ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு தெளிவான ஹதீஸை நான் காண்போம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, قال النبي صلى الله عليه وسلم اللهم بارك لنا في شامنا اللهم بارك لنا في يمننا قالوا يا رسول الله وفي نجدنا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் சேதத்துக்கு சிரியாவுக்கு பரக்கத்து செய்யுமாறு பிரார்த்தனை செய்கிறார்கள், துவா செய்கிறாங்க. அல்லாஹ்வே எங்களோட ஷாமுக்கு சிரியாவுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, அபிவிருத்தியை வழங்குவாயாக, வளர்ச்சியை கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. பிறகு சொல்றாங்க, அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ யமனினா, யமன் நாட்டுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய யமனுக்கும் அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியை கொடுப்பாயாக, வளர்ச்சியை கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறார். அதில் 3வது கூட்டம் மட்டும் வந்துச்சு, எங்கிருந்து நஜிதிலிருந்து வந்திட்ட கூட்டம். அவங்க கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்களே வஃபி நஜித்னா யா ரசூலுல்லாஹ், எங்களை நஜிதுக்கும் நீங்க துவா செய்யணுமே, நாங்களும் கூட சஹாபாக்களோடு சேர்ந்து வந்திக்கிறோமே, எங்களுக்கு கூட துவா எங்கன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளிக்கல, திரும்ப சொல்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா என்று திரும்ப ரசூலுல்லாஹ் ஷாமுக்கும் யமனுக்குமே துவா செய்கிறாங்க. இந்த நிலையில திரும்ப கேட்குறாங்க அவங்க, வஃபி நஜித்னா யா ரசூலுல்லாஹ், எங்களை நஜிதுக்கும் நீங்க துவா செய்யுங்கோ, நாங்களும் வந்திக்கிறோம், எங்களுக்கும் பரக்கத்துக்கும் கூட துவா வேணும் என்று நஜித் வாசிகள் திரும்ப கேட்குறாங்க. காலத்தி சாரிசா 3வது ரசூலுல்லாஹ்களுக்கு பதில் சொல்றாங்க, நான் நஜிதுக்கு துவா செய்யல. ஏன் செய்யலன்னா, நஜிதிலிருந்து ஒரு விஷயம் தோன்ற போகிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். முனாக்கஸ் ஸலாஸில் வல் ஃபிதன் வபிஹா யத்லு கர்னு ஷைத்தான். முனாக்கஸ் ஸலாஸில் வல் ஃபிதன், அங்கிருந்து நான் அமளிதுமளிகளும் குழப்பங்களும் தோன்ற போகிறது, அங்கிருந்து ஷைத்தானுடைய கொம்பு உருவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. இதுக்கு விளக்கம் அளிக்கின்ற இமாம்கள், யார் அந்த கொம்பு, நஜிதிலே தோன்றிய அந்த அமளிதுமளிகளை குழப்பங்களை உருவாக்குகின்ற கர்னு ஷைத்தான், அந்த ஷைத்தானுடைய கொம்பு யார் என்பதற்கு விளக்கம் அளிக்கின்ற சமகாலத்தில் இருந்த முஃப்திகள் நிறைய விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். அது முக்கியமான ஒருவர் தான் அஹமத் ஸைனி தஹ்லானி, மக்கா முஃப்தியாக இருந்தவர்கள். அந்த நேரத்தில் சமகாலத்தில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கிதாபுகள் போட்டிருக்கிறார்கள், ஃபித்னத்துல் வஹாபியான், வஹாபிகளின் குழப்பம் என்று ஒரு கிதாபு போட்டிருக்கிறார்கள். இங்கும் ஒரு கிதாபை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலேயும் இது தெளிவாக அஸ்ஸலஃபியத்துல் வஹாபியான். இந்த வகையில அவங்க எழுதுறாங்க, இந்த ஷைத்தானுடைய கொம்பு என்பது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி தான். அதில் நாங்கள் ஒன்றை சொல்லுவோம், இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி என்று சொல்றது அப்துல் வஹாபுடைய மகன் தான் என்று சொல்றோம். முஹம்மது என்பதுதான் அந்த பேர், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். நாங்கள் முஹம்மதுன்னு சொல்றதில்ல. ஏன்? முஹம்மது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அந்த பேர். எனவே அந்த பேர் கிடைச்சது கிடைக்க தகுதியில்லை. ஆனால் இப்னு அப்துல் வஹாப், அப்துல் வஹாபுடைய மகன் என்று நாங்கள் வர சொல்றோம். அந்த பேரில் தான் வஹாபி என்று அந்த பெயர் வாப்பாவோட பேரில் வருது. அப்போ இந்த இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி தான் ஹிஜ்ரி 1111 தோன்றியவர் தான் இந்த ஷைத்தானுடைய கொம்பு என்று அஹமத் ஸைனி தஹ்லானி இமாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போன்று இப்போ என்னுடைய கையில் இருக்கிற புத்தகம் அல் இர்ஷாதாத்துல் ஜுஃப்ரியா ஃபிர் ரத்தி அலல் லலாலாத்தின் நஜ்தியா, நஜ்து தேசத்தின் வழிகளுக்கு எதிரான ஜிஃப்ரியா குடும்பத்தின் நேர்வழி காட்டல் என்று ஒரு புத்தகம். இந்த கிதாபில் இவர்கள் கவி மூலம், இதை எழுதுகிறவர் ஆசிரியர் அஸ்ஸையத் ஷேக் இப்னு முஹம்மது ஜுஃப்ரி அல் ஹலரமி என்பவர்கள் கசீதா வாயிலாக கவி தொகுப்பில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு இங்கே விளக்கம் தருகிறார்கள் மௌலானா ஷிஹாபுத்தீன் அஹமத் கோயா ஷாலியாத்தி என்பவர் இதுக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கிதாபில் எழுதுறாங்க, இந்த ஷைத்தானுடைய கொம்பு யார் என்றா உண்மையிலே இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி தான் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ சொன்னாங்க? 1400 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டு தான் இவன் பிறக்கிறான். இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி
12ஆம் நூற்றாண்டுல பிறக்கிறார் 1112. 12ஆம் நூற்றாண்டுல தோன்றக்கூடிய ஒருவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்முல் கைப் என்ற மறைவான ஞானத்தின் மூலம் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை எல்லா இமாம்களும் ஒற்றுமையா சொல்றாங்க. இவர் தான் இந்த வழிகேடுனர். அடுத்தது இன்று இருக்கக்கூடிய தங்களை வஹாபிகள் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அன்றைய நஜிது இன்று நாங்கள் சொல்லக்கூடிய ரியாது என்று நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். அவர்கள் அதை மறுப்பார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் அது பகதாதிலே இருக்கக்கூடிய ஒரு ஊரு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் உண்மை அதுவல்ல. பழைய உலக வரைபடத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் நஜித் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இடம் அது சவுதியிலே இருக்கக்கூடிய ரியாத் என்ற இடம்தான். அதை அவர்கள் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய நஜிது என்பதற்காக அதை மறைப்பதற்காக வேண்டி அதற்கு ரியாத் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவருடைய இப்னு அப்துல் வஹாப் அன்-நஜ்தி தனக்கு ஒரு செய்கை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். அதாவது அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் அதிகமாக இப்னு தைமியா என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவைகள் தான். 7வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒருவர் இப்னு தைமியா அவர்கள். அவர்களுடைய கொள்கையை கொண்டவர்கள் தான் அவர்களுடைய கொள்கைக்கு உயிர் கொடுத்தவராகவும் இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்னு தைமியா அவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருப்பது சாலச் சிறந்தது என்று நினைக்கிறேன். அதற்கு அவங்க இப்னு அப்துல் வஹாப் பற்றி சொன்னாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்க தரிசனமாக அறிவித்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ சில பேர் பகதாதெல்லாம் சொல்றாங்க நஜிதுக்கு அப்படி வர சொன்னீங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்கள் கபேலில் மஷ்ரிக்கு அப்படிங்கிறாங்க, கிழக்கு பகுதி அப்படிங்கிறாங்க. அது மதீனாவுக்கு வந்து கிழக்கு பகுதிங்கிறது இந்த நஜிதுக்கு பொருந்தும். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம் அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திசையும் கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதுல ஒரு உலக படம் இருக்குது நஜித் தேசத்திலே இது தெளிவாயிட்டு நடுவில் பார்க்கலாம் நஜித் போடப்பட்டிருக்கு. இந்த ஜியோகிராஃபியா டேர்ம்ல புவியியல் ரீதியாக இந்த வரைபடத்துல தெளிவாக நஜித் என்று காட்டப்படுது. அதையும் இப்போ காமிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இப்போ ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு நஜிதை சொல்றதா இருந்தா சலதாசனம் குறிப்பிட்டே சொல்லியிருப்பாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய நஜிது அதே சமயத்துல ஒரு இடத்துல இப்போ ஹிஜாஸ் மாநிலத்தில் இருக்கிறதுனால யாராவது வீட்டில் இருந்தேன்னு சொன்னா ஒரு குசினி இருக்குன்னு சொன்னா வேற ஆட்கள்கிட்ட ஒரு குசினியில் போயிட்டு பார்க்க மாட்டேன், கிச்சன்ல எல்லாம் போயிட்டு பார்க்க மாட்டேன், அவங்க வீட்டு கிச்சனை தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி சல்லல்லாஹு சினிமாங்க இந்த ஈட்டடத்துல இருந்து சொல்லியிருந்தேன்னு சொன்னா இந்த நஜிதாத்தா இருக்கணும், அப்துல் வஹாப் நஜிதி போல நஜிதாத்தா இருக்கணும்ன்றதான் ஒரு உறுதியான சொல்லு.